السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹாவுடைய நேரம், லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 41 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மை வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான். அதே போன்று பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய தொழுகை இருக்கின்றதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வறுமையை நீக்குகின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகின்றது என்றால், சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதானுக்கு இடைப்பட்ட நேரம் லுஹாவுடைய நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் இந்த தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் மிக முக்கியமான ஒரு திக்ர். பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்ர். என்ன திக்ர்? யா கனியு யா முகனி, யா கனியு யா முகனி என்ற இந்த திக்ரை நாம் 41 தடவைகள் ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஓரிரு தடவைகள் நாம் இதனை ஓதிவிட்டு நான் இதனை கேட்டேன், எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டது கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். நபிமார்களும் சஹாபாக்களும் இமாம்களும் தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக, தாம் கேட்டது கிடைப்பதற்காக, அது கிடைக்கும் வரை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நிச்சயம் அல்லாஹ் நமக்கு வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.